இது ஒரு கருப்பு நாள். இந்த கருப்பு நாள்ல ஒரு மசோதா அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. எனவே அந்த மசோதாவை எல்லா எதிர்க்கட்சிகளும் சேர்ந்து நிராகரிக்க வேண்டும் இப்படின்னு சொல்ற ஒரு ட்வீட்டை நம்ம முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ட்விட்டர்ல பகிர்ந்திருக்கிறார். அப்படி என்ன கருப்பு தினம் அப்படிங்கிறத இன்னைக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. ஒரு மசோதா வெளியாகி இருக்கிறது. அந்த மசோதா சொல்வது என்ன, அதை ஏன் நாம பார்த்து பயப்பட வேண்டும், இல்லை அதை வச்சு பிஜேபி பழி வாங்குவாங்க அப்படின்னு சொல்றாங்களே, அது சாத்தியப்படுமா? அது இல்லாமல் தமிழக வெற்றி கழகத்தினுடைய 2வது மாநில மாநாடு மதுரையில் வச்சு நாளைக்கு நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியும். 100 அடி கொடிக்கம்பம் கீழே விழுந்து ஒரு கார் நொறுங்கிருச்சு. அந்த கார் ஓனருடைய பரிதாப நிலை, அதன் பிறகு தாவேகா சொன்ன ஒரு முக்கியமான செய்தி இப்படின்னு சொல்ற பல விஷயங்களை இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். இது ஆழமான அரசியல் சதுரங்கம். 30 நாட்கள் நம்ம சிறை தண்டனையில் இருக்கோம் அப்படின்னா நமக்கு அதிகாரம் இருக்கிறது. நாம் ஒரு பிரதமராக இருக்கோம், இல்லை நாம் ஒரு முதலமைச்சராக இருக்கோம், நாம் ஒரு எம்எல்ஏவாக இருக்கோம், எம்பியாக இருக்கோம், யாராக இருந்தாலும் சரி அவங்களுடைய பதவி பறிக்கப்படும். இப்படி ஒரு மசோதாவை கொண்டு வந்திருக்காங்க. இப்படி ஒரு மசோதாவை கொண்டு வந்ததுனால இங்கே என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அந்த கேள்விக்கு எதிர்கட்சிகள் என்ன சொல்றாங்கன்னா, வேணும்னே அரசியல் பழிவாங்கல் காரணமாக நிறைய பேரை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்குள்ள போட்டுருவாங்க. அப்படி ஜெயிலுக்குள்ள போட்ட 30 நாள் அவங்களால வெளியில வர முடியலன்னா அவங்களுடைய அரசியல் பதவியும் காலி ஆயிரும். அதனால அவங்களுடைய அரசியல் வாழ்க்கைக்கு பல சிக்கல்கள் ஏற்படலாம். எனவே இந்த மசோதாவை நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. நார்மலா வெளியில இருந்து பார்க்கக்கூடிய பொதுமக்கள் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஏன் அரசியல்வாதிகள் பழி வாங்குவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? உண்மையிலேயே தவறு செய்த நிறைய அரசியல்வாதிகள் இன்னும் தண்டிக்கப்படாம வெளியிலேயே இருக்காங்க. குறிப்பா செந்தில் பாலாஜி மாதிரியான ஆட்கள் என்ன செய்யறாங்க, பல மாதங்கள் சிறைச்சாலையில இருந்தும் வெளியில வந்து அவருடைய எம்பி பதவி அப்படிங்கிறது அவருக்கு கொடுக்கப்படுது. உண்மையிலேயே அவர் தவறு செய்யவில்லையான்னு கேட்டா இல்லை, அவர் தவறு செஞ்சார். அவரே ஒத்துக்கொண்டார், எஸ் நாங்க தவறு செஞ்சேன், அது தவறு தான் அப்படின்னு தெரிஞ்ச பிறகு நான் வாங்கின பணத்தை திருப்பி கொடுத்துட்டேன். இதுதான் அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டின் அடிப்படையில் அவர் தவறு செய்திருக்கிறார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதனால நிறைய பேர் பாதிப்பு அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் அதையும் தாண்டி நம்ம என்ன செஞ்சிட்டோம்னா, அவருக்கு மந்திரி பதவி அப்படிங்கிறத கொடுத்தோம். மறுபடி கோர்ட் என்ன சொல்றாங்க, நீங்க ஜாமீன் கேட்கும்போது அப்படி கேட்கலையே, மந்திரி பதவியை திரும்ப எடுத்துக்கிட்டீங்களே, உங்களுக்கு மந்திரி பதவி வேணுமா இல்லை இந்த மாதிரி ஜாமீன் வேணுமா, இரண்டுல ஏதாவது ஒன்று தான் கிடைக்கும் அப்படின்னு சொன்ன பிறகு அவருடைய மந்திரி பதவி அப்படிங்கிறது அவரிடமிருந்து பறிக்கப்பட்டது. ஸோ இதே மாதிரி தவறு செய்தவர்கள் இங்கே பெரிய அளவில் அவங்க தவறே செய்யவில்லை அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் பதவியில் வந்து இருந்தால் அந்த பதவிக்கு என்ன மரியாதை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பட் இது இப்படி மட்டும்தான் பயன்படுத்தப்படுமா அப்படிங்கிற இன்னொரு கேள்வி இருக்கு. இது அப்படி மட்டும் பயன்படுத்தப்படாது. ஒருவேளை ஒரு கட்சியை இப்போ ஆளும் கட்சி திமுகவா இருக்கட்டும், இல்லாட்டி சென்ட்ரலில் நம்ம எடுத்து பார்த்தோம்னா பிஜேபியா இருக்கட்டும், அவங்களுக்கு பிடிக்காத ஒரு கட்சியை பார்த்து அவங்களுடைய எதிர்கட்சி தலைவருக்கு ஒரு பெரிய அவதூறை பரப்பி அவரை அரெஸ்ட் பண்றாங்க. ஒரு வழக்குலேருந்து அரெஸ்ட் பண்ணி அடுத்த வழக்கு அப்படின்னு சொல்லி ஒரு 30 தினங்கள் அவரை உள்ளக்கே வச்சிருக்காங்க அப்படின்னா அவருடைய பதவி பறிக்கப்பட்டு அவருடைய அரசியல் வாழ்க்கைக்கு அது சிக்கலை ஏற்படுத்தும். எனவே இது வந்து பழிவாங்கும் நோக்கத்திற்காக கொண்டு வரப்பட்ட சட்டம் அப்படின்னு சொல்றாங்க. பட் இங்க பயப்பட வேண்டியது என்ன, நம்ம உண்மையிலேயே தப்பு செய்யறோம் அப்படின்னா பயப்படணும். தப்பு செய்யாத அரசியல்வாதிகள் பயப்பட வேண்டாம். இதுதான் வெளியிலிருந்து பார்க்கும்போது நமக்கு தோன்றுகிறது. தவறு செய்யும் பட்சத்தில் இதற்கு பயப்படக்கூடிய அரசியல் கட்சிகள், தவறை நாங்க செய்யவே மாட்டோம் அப்படின்னு சொல்லி மக்கள் மத்தியில சொல்ல மாட்டேங்காங்க. நாங்க தவறு செய்தாலுமே, நாங்க 30 தினங்கள் இல்ல 3 மாதங்கள் சிறைச்சாலையில் இருந்தாலுமே எங்களுடைய பதவியை பறிக்க கூடாது அப்படின்னு சொல்றதுதான் இங்க இருக்கக்கூடிய பெரும் குரலாக இருக்கிறது. இதை பற்றியான உங்களுடைய கருத்துக்கள், ஏன்னா நீங்க தானே இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க, மக்களாகிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. அடுத்ததா திருமாவளவன் அவர்களை பற்றி இப்போது பாமகவினரும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. போராட்டத்தை திசை திருப்புவதற்காகத்தான் திருமாவளவன் அவர்கள் இப்படி பேசியிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றதுதான் ஒரு செய்தி. பாமகவினுடைய பொருளாளர் திலகபாமா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தூய்மை பணியாளர்கள் போராட்டத்திற்கு குரல் கொடுக்க முடியாத திருமாவளவன் எம்பி கூட்டணி தர்மத்தை இவ்வளவு மோசமாக பாதுகாக்க கூடாது. தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தை திசை திருப்பும் விதமாக அவரின் பேச்சுக்கள் உள்ளது அப்படின்னு சொல்லி பெரிய ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார்கள். திருமாவளவன் அவர்கள் அவரே மாதிரி உழைத்தவர் இருக்கிறாரா, அவரே மாதிரியான ஒரு தலைவர் இருக்கிறாரா, அதெல்லாம் சரிதான். அவரே மாதிரி ஒரு தலைவர் இல்லை, அவரே மாதிரி உழைத்தவர் கிடையாது, அவரே மாதிரி ஏகப்பட்ட வசவுகள், ஏகப்பட்ட இடத்துல அவமானங்கள் அதெல்லாம் வாங்கின தலைவர் கிடையாது. பட் இந்த நேரம் திருமாவளவன் அவர்கள் செய்வது சரியா தவறா, அதுதான் இங்கே விவாதத்துக்கு உட்படுகிறதே தவிர திருமாவளவன் அவர்களுடைய ப்ரீவியஸ் வாழ்க்கை, எதிர்கால வாழ்க்கை அப்படிங்கிறத பத்தி யாரும் இங்கே போதர் பண்றது கிடையாது. இப்ப இருக்கக்கூடிய சிக்கல்ல திமுகவை எதிர்ப்பதற்காக திருமாவளவன் அவர்கள் என்ன செய்கிறார் அப்படின்னு கேட்டா, எதுவுமே செய்ய மாட்டேன், திமுகவுக்கு மட்டும் கொடுப்பேன் அப்படிங்கிற அந்த மனநிலைமையில இருக்கிறார் என்பது பலருடைய கருத்தாக மாறி வருகிறது.
இப்போ திமுக பத்தி நம்ம பேசிட்டோம்னா கண்டிப்பா அடுத்ததா யாரை பத்தி பேசி ஆகணும்? அதிமுகவை பத்தி பேசி ஆகணும். அதிமுக என்ன செஞ்சிட்டு இருக்காங்க? இவ்வளவு சிக்கல் நடந்துட்டு இருக்கு. நேத்து ஒரு அரெஸ்ட் அப்படிங்கிறத செய்யறாங்க. மிகப்பெரிய அளவுல போக்குவரத்து துறை முன்னாள் போக்குவரத்து துறை ஊழியர்கள் இருந்திருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க. அவங்கள அரெஸ்ட் பண்றாங்க. அடுத்ததா இன்னும் சில செய்திகள் நம்ம பார்க்கும்போது மதுரையில தூய்மை பணியாளர்கள் அவங்களை அரெஸ்ட் பண்றாங்க. அப்ப இதெல்லாம் வேடிக்கை மட்டும் பார்க்கக்கூடிய எதிர்க்கட்சி. அதை தான் கேட்குறோம். இப்போ எதிர்கட்சி இது எவ்வளோ பெரிய அரசியலாக மாற்றிருக்கணும். ஆளும் கட்சிக்கு அவ்வளோ அழுத்தத்தை கொடுத்து தூய்மை பணியாளர்களுக்கு தேவையான முக்கியமான எல்லா நல்ல விஷயங்களையும் கொண்டு வந்திருக்க வேண்டுமே. அவங்க என்ன செஞ்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல, அந்த கேள்வியை இன்னைக்கு விகடனும் கேட்டிருக்காங்க. கோமாவில் எதிர்கட்சிகள் அப்படின்னு சொல்ற அந்த தலைப்பை நம்ம பார்க்கும்போது உண்மைதான அப்படின்னு சொல்லி தான் நமக்கு தோணுது. அடுத்ததா சீமான் அவர்கள், நான் ஆடு மாடுகளுடன் பேச போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு மாநாட்டை நடத்தினார். அடுத்ததா இப்போ மரங்களுடன் பேச போகிறேன் அப்படின்னு சொல்ற ஒரு மாநாட்டை நடத்த போகிறார். அதற்கான இடத்தேர்வு அப்படிங்கிறதெல்லாம் நடந்து முடிந்ததாகும். அதை இன்னைக்கு பார்வையிட வந்தார் சீமான் அவர்கள். மரத்தை கட்டிப்பிடித்து முத்தம் கொடுத்தார் அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது. ஸோ மரத்துடன் பேசுவது, இயற்கையுடன் பேசுவது அப்படிங்கிறது எல்லாமே சீமான் அவர்கள் சொல்லக்கூடிய மிக பெரிய மிக புதிய ஒரு அரசியலாக இருந்தாலும் மக்கள் மத்தியில இது எப்படி போய் சேரப்போகிறது, எதிர்கட்சி இதை எப்படி ட்ரால் பண்ண போறாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வரும் காலம் தான் நமக்கு பதிலாக தர வேண்டும். அடுத்ததா வந்திருக்கக்கூடிய செய்தி த.வே.க. தமிழக வெற்றி கழகம் என் ஆனந்த் அவர்கள் இன்னைக்கு பூமி பூஜை போடுறார். பூமி பூஜை கிடையாது, ஒரு பூஜை போடுறார். பட் பெரியாரை அவங்களுடைய தலைவராக வைத்துக்கொண்டு இந்த மாதிரி பூஜை போடுவது அப்படிங்கிறதெல்லாம் பெரியாரிய கொள்கைக்கு எதிரானது அப்படின்னு சொல்லி என் ஆனந்த் அவர்களுக்கு யாராவது சொல்லி புரிய வைப்பாங்களா என்ன? அதை புரிய வச்சாலும் பரவாயில்லை. அடுத்ததான் 100 அடி உயரத்துக்கான கொடி கம்பம். அந்த கொடி கம்பத்தை நட்டும்போது கிரெயின் ஆப்ரேட்டர் என்ன செஞ்சிட்டாரு, திடீர்னு என்னமோ நடந்துருச்சு. அந்த 100 அடி கம்பம் அப்படிங்கிறது கீழே விழுகுது. நல்வாய்ப்பாக மனித உயிரிழப்புகள் எதுவும் கிடையாது. ஒரு கார் மட்டும் கம்ப்ளீட்டாக நசுங்கிருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த 100 அடி கொடி கம்பம் இனிமே அவ்வளோ ஈஸியாக கொண்டு வந்துட முடியுமா, வேற எங்கேயாவது இருந்து கொண்டு வந்துட முடியுமான்னு கேட்டால் ஆல்ரெடி நிறைய பிரச்சனைகள் தாவேகாக்கு ஆளும் கட்சியால் கொடுக்கப்படுகிறது, அழுத்தம் கொடுக்கப்படுகிறது அப்படிங்கிற தகவலை பார்க்க முடியுது. பஸ் எதுவுமே மாநாடு நடக்கக்கூடிய இடத்திற்கு மனிதர்களை ஏற்றுவது கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ஏகப்பட்ட வேலைகள், சாலை வேலைகளை தொடர்ந்து செய்து வருகிறார்கள். எனவே சுற்றி வர வேண்டியதாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நிறைய தடங்கள் கொடுக்கப்படுவதாக சொல்லப்படுது. கடைசியா சேர் ஒரு 1.5 லட்சம் சேர் அப்படிங்கிறது தேவைப்பட்டது. அந்த 1.5 லட்சம் சேரை எங்களால் இப்போதைக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு யார் சொல்லிட்டாங்க? தமிழ்நாட்டை சார்ந்தவங்க சொல்லிட்டாங்க. வேற வழியே இல்லாமல் அந்த 1.5 லட்சம் சேரை வாடகைக்கு கேரளாலேருந்து எடுத்திருக்காங்க தமிழக வெற்றி கழகம். சேட்டன்மார்கள் உதவி செய்து விட்டார்கள் அப்படிங்கிற தகவலையும் பார்க்க முடியுது. ஸோ இந்த அளவுக்கு அழுத்தம் அப்படிங்கிறது கொடுக்கப்படுகிறதா? ஏன் எதிர்கட்சியும் கிடையாது, இப்போதான் கட்சியை தொடங்கியிருக்காங்க. இதுவரையிலும் எலெக்ஷனே சந்திக்காத ஒரு கட்சி, அவங்களை பார்த்து ஆளும் கட்சி இந்த அளவுக்கு பயப்படுகிறது. இந்த பயத்திற்கான காரணம் என்ன அப்படிங்கிற கேள்விக்கு ஒரே ஒரு காரணம் தான், ஒரே ஒரு பெயர் தான், விஜய் அவர்களுடைய நாளைய ஸ்பீச் என்னவா இருக்க போகுது அப்படிங்கிறது எல்லோருடைய மத்தியிலும் ஒரு பெரும் எதிர்பார்ப்பு தான். ஃபர்ஸ்ட் அவருடைய பேச்சுக்கள்ல ஆணவ படுகொலைக்கு எதிரான சட்டத்தை இயற்ற வேண்டும் அப்படிங்கிற தீர்மானத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி அஜித்குமார் அவர்களுடைய மரணம், அது சம்பந்தமான பேச்சுக்கள் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆணவ படுகொலைக்கு எதிரான சட்டம் இயற்றப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஜய் அவர்கள் ஆணவ படுகொலையால் பாதிக்கப்பட்டவங்களுடைய வீட்டுக்கு இதுவரையிலும் எதுவுமே செய்யலை, இல்லாட்டி போய் பார்க்கவில்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை இன்றளவும் எதிர்க்கட்சிகள் வைத்து வருகிறார்கள். ஸோ இதற்கான பதில் எல்லாத்தையுமே நாளைக்கு விஜய் அவர்கள் நம் முன்னாடி பேசும்போது தான் நமக்கும் கிடைக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததா கும்பகோணத்தை சேர்ந்த பாமக வழக்கறிஞர் ராமலிங்கம் கொலை வழக்கு தொடர்பாக கொடைக்கானலில் பிரியாணி கடைக்காரரை கைது செய்தது NIA. NIA பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த வழக்கில் ஒரு நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். யார் குத்தி கொண்டாங்க அப்படிங்கிறவங்களை அரெஸ்ட் பண்ணல, அப்படி கொண்டவங்களுக்கு யார் அடைக்கலம் கொடுத்தார்கள் அப்படிங்கிறவங்கள தான் இப்போ அரெஸ்ட் செய்யப்பட்டிருப்பதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இதை பாமக வரவேற்றிருந்தாலும் சீக்கிரமா கொலைக்காரர்கள் யார் அப்படிங்கிறத கண்டுபிடித்து அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் வைத்திருக்கிறார்கள். கடைசியா நம்ம இன்னொன்னு பார்க்கணும். இந்த கம்யூனிஸ்ட் கட்சி திமுக இருந்து பணம் வாங்கிட்டாங்கன்னு சொல்லி எதிர்கட்சிகள்லாம் சொல்லுவாங்க. அப்போலாம் சொல்லுவாங்க, நாங்கள் என்ன கை நீட்டியா காசு வாங்கணும், எங்க அக்கௌண்ட்ல தானே போட்டு விட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு மறுபடியும் கம்யூனிஸ்டை சார்ந்தவர்கள் நாங்க மட்டும் தான் பணம் வாங்கணுமா, எங்களை மட்டும் ஏன் தீட்டிட்டு இருக்கீங்க, எத்தனை பேர் பணம் வாங்கினாங்க தெரியுமா அப்படின்னு சொல்ற மாதிரி ஏகப்பட்ட உண்மைகளை போட்டு உடைச்சிட்டார். அந்த திமுக வங்கி கணக்கில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் வங்கி கணக்குக்கு பணம் அனுப்பப்பட்டது, மார்க்சிஸ்ட் கட்சிக்கு அனுப்பப்பட்டது, விடுதலை சிறுத்தைகளுக்கு அனுப்பப்பட்டது, மதிமுக அனுப்பப்பட்டது, இந்திய முஸ்லிம் லீக் அனுப்பப்பட்டது. பகிரங்கமான கணக்கு. ஃபர்ஸ்ட் அவர் சொல்றது என்னன்னா, எஸ் திமுக எங்களுக்கு பணம் தந்தது, எங்களுக்கு மட்டுமா தந்தது, மதிமுகவுக்கு கொடுத்தது, விசிகாவுக்கு கொடுத்தது, ஈஸ்வரன் அவர்களுடைய கட்சிக்கு கொடுத்தது, இன்னும் இஸ்லாமிய லெவலில் இருக்கக்கூடிய அந்த கட்சிகளுக்கு கொடுத்தது, இப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தேர்தல் செலவுக்காக பணத்தை வாரி இழைத்தது திமுக.
புரியுது அவங்களுக்கு? திமுக அவ்வளவு பணத்தை ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. விசிகாவுக்கு எத்தனை கோடி, ஓகே, மதிமுகவுக்கு எத்தனை கோடி, கம்யூனிஸ்டுக்கு எத்தனை கோடி, எல்லா கோடிக்கணக்கான பணத்தையும் திமுக கொடுத்ததுனால தான் அந்த எலெக்ஷனை இவங்க சந்தித்தார்கள். ஸோ இது பெரிய தப்பா? நாங்கள் எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணி கணக்கை பக்காவாக வச்சுருக்கோம். அதனால் இந்த கணக்கு வந்து ஊழல் கணக்கு கிடையாது. நாங்கள் எங்களுடைய பேக்கெட்டில் நிரப்பிக்கிட்டு நாங்கள் எங்களுடைய வாழ்க்கைக்காக அந்த பணத்தை யூஸ் பண்ணலை. எங்களுக்கு எங்களுடைய தேர்தலை நடத்துவதற்கான நிதியாக திமுக கொடுத்தாங்க, அதை தான் நாங்கள் செஞ்சோம் அப்படின்னு சொல்லி கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர்கள் ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். ஸோ திமுகவினுடைய பணம் 2026லையும் பல கோடிகள் விளையாடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. யார் யார் என்னென்ன எந்தெந்த விஷயங்களில் உண்மைகளை வெளிக்கொண்டு வர போகிறார்கள், அவ்வளவு பணத்தையும் வாங்கி யார் செலவு பண்ண போகிறாங்க, 2 தொகுதி 5 தொகுதி 10 தொகுதிக்கெல்லாம் எத்தனை ரூபாய் அப்படின்னு சொல்லி பேரம் பேசியிருக்காங்க, இது எதுவுமே நமக்கு தெரியாது. வரும் காலம் இதற்கான பதிலையும் நமக்கு தரட்டும். எல்லோரும் அரசியல் சதுரங்கத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.